இது உங்கள் புதியகம் எஃப்எம்மின் இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் ராம். வணக்கம். வணக்கம் ராஜி, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் ராம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ராஜி. பாத்தல இது பயங்கர ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கீங்களே. எஸ், கண்டிப்பா ராம். நான் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா தான் இருப்பேன். அது இந்த காலையில எந்திரிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த 5 மணி 6 மணிக்கெல்லாம் எந்திரிக்கும் போது என்னதான் வந்து கொஞ்சம் சோம்பெல்லாம் இருந்தாலும் கூட ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான காத்தெல்லாம் வந்து சுவாசிக்கும் போது இல்ல ரொம்ப கூலா இருந்துச்சு வெதர் அப்படின்னா அந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதனால தான் எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கேன் நான். ஆமா ராஜி, ஏன்னா இந்த வெதர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்ட் செட் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா நம்ம இந்த வெதர் நல்லா இருந்ததுன்னா அன்றைக்கி டேவே சூப்பராக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த வெதர் நம்ம இவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வெதர் மேன் டே. சூப்பர், ஓகே. ஸோ வந்து வெதர் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் என்ன தெரியும் அப்படின்னா கொஞ்சமான விஷயங்கள் தான் நமக்கு தெரியும். நியூஸில் வந்து ஒரு தனி செக்மெண்ட் வந்து இன்னைக்கான வானிலை அறிக்கை என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வைஸ் நிறைய சொல்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வர போகிறாங்க. கண்டிப்பாக இன்னைக்கு ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க, இவங்க தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட ப்ரெடிக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஆனால் அவங்க வரதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி உங்களுக்கு ஒரு டங் ட்விஸ்டர் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு வெதருக்கான ஒரு டங் ட்விஸ்டர் என்ன அப்படின்னா, whether the weather be cold, whether the weather be hot, we'll weather the weather, whatever the weather, we'll have to adjust அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதை சொல்ல முடியுமா உங்களால? ராஜி, இல்லை ராஜி, அந்த ட்ரைலாக வேணாம். என்னன்னா நம்ம இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 12,500 சென்டர்ஸ் இருக்குது இந்த வானிலை ஆராய்ச்சி அப்படிங்கிறது. சும்மா நம்ம டெய்லி ஒரு 5 நிமிஷம் நியூஸில் பார்த்துட்டு போயிடும். ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 12,500 இருக்குது. அதில் எவ்வளோ வெதர் மேன்ஸ் இருப்பாங்க, நமக்காக எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம நிறைய பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம்? நம்ம நிகழ்ச்சி வந்து மங்களகரமாக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு முத்திரையோடு தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். உடலும் உள்ளமும் பகுதியை பார்த்து வந்து பார்க்கலாம். வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களே மருத்துவர் எனும் வரிசையில் நாம் இன்றைக்கு பார்க்க இருப்பது பூஜ்ய வெளி முத்திரை. பூஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு உருவ அமைப்பு. பூஜ்யத்தை கண்டுபிடித்த தமிழர்களாகிய நாம் பூஜ்ய வெளி முத்திரையையும் உருவாக்கி வைத்திருக்கிறோம். இந்த பூஜ்ய வெளி முத்திரையினுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று, நம்மளுடைய புத்திசாலித்தனம் பெருகும். அதாவது ஞாபக சக்தி வேறு, அறிவு கூர்மை வேறு, புத்திசாலித்தனம் என்பது வேறு. நம்மளுடைய புத்திசாலித்தனம் அதிகமாக பெருகுவதற்கு இந்த முதிரை உபயோகமாக அமையும். பூஜ்ய வெளி முதிரை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய கையில் நடுவிரலை வந்து அப்படி ஒரு வளைத்து ஆள்காட்டி விரலை வந்து ஞான முதிரை வைப்பது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஞான முதிரை வந்து இந்த மாதிரி. இப்போ இந்த ஞான முதிரைக்குள்ளே இந்த நடுவிரலை நுழைத்து ஆங்கில எழுத்து Q அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு Q வடிவத்தை உருவாக்க வேண்டும். எப்படி செய்கிறது பாருங்கள். இந்த மாதிரி வைத்து உங்களுடைய நடுவிரலை வந்து அப்படி விரைப்பாக நீட்டி ஆள்காட்டி விரலை வந்து அந்த விரலை சுற்றி பெருவிரல் நுனியை தொட வேண்டும். மற்ற 2 விரல்களும் ஒன்றை ஒன்று தொடாமல் விலக்கி வைக்க வேண்டும். இந்த முதிரை 2 கைகளையும் செய்யணும். Q வடிவத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். இப்போ இந்த முதிரையில் பார்த்திங்கன்னா Q வடிவம் தெரியும். 2 கைகளிலும் செய்ய வேண்டும். இந்த மாதிரி மற்ற 2 விரல்களும் ஒன்றோடொன்று தொடாமல் இப்படி விரித்து வைத்திருக்க வேண்டும். குறைந்த அளவு முதிரையினுடைய செய்முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 2ஐயும் தொற்றிருக்கணும். ஏன்னா கை வலிக்கும் சிலருக்கு. அப்போ இந்த மாதிரி கூட இப்படி செய்யலாம். ஆனால் அந்த ஆள்காட்டி விரலும் பெருவிரலும் ஒன்றோடொன்று தொற்றிருந்தால் தான் அந்த முதிரை வேலை செய்யவே ஆரம்பிக்கும். முடிந்த அளவுக்கு இப்படி செஞ்சு உங்களுடைய நடுவிரலை விரைப்பாக வைத்திருக்க வேண்டும். ஆள்காட்டி விரலை ஒரு வட்ட வடிவம் போல் உருவாக்கி பெருவிரலோடு தொட வேண்டும். மற்ற 2 விரல்களும் இப்படி நீட்டி வைத்திருக்க வேண்டும். இந்த முதிரைக்கு பெயர் பூஜ்ய வெளி முதிரை. செய்முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறைந்தது 20 நிமிடம், அதிகபட்சமாக 30 நிமிடம் வரைக்கும் செய்யலாம். அதிகமாக கை வலிச்சிச்சு விரல் வலிச்சிச்சு அப்படின்னா அந்த ஒரு 15 நிமிடத்திலே கூட நீங்கள் இதை எடுத்துடலாம். பலன் தெரிவதற்கு குறைந்தது 10 நிமிடம் செய்யணும், அதிகபட்சமாக 30 நிமிடம். 20 நிமிடம் என்பது ஒரு சராசரியான கால அளவு. ஆண்களும் பெண்களும் ஒரே மாதிரியான முறையை பின்பற்றலாம். இது வந்து செய்முறை குழந்தைகள் வந்து ஒரு 10 வயதுக்கு மேற்பட்டவர்கள் செய்யலாம். இந்த முதிரை குழந்தைகளுக்கு ரொம்ப எளிமையாக வரும். 10 வயதுக்கு மேலே செஞ்சால் போதும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் முதிரை செய்வது குருவினுடைய ஆலோசனையின் பேரில் செய்யணும். ஏன்னா இயற்கையாகவே அவர்களுக்கு வந்து முதிரையினுடைய பலன்கள் கிடைத்து கொண்டிருக்கும். இந்த முதிரையை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். இது பூஜ்ய வெளி முதிரை. நாளும் பல முதிரைகளை கற்றுக்கொள்ளுங்கள். நலம் பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ராஜி, இந்த மாதிரி ஒரு முதிரை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மைண்ட் வந்து ஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ ஃப்ரெஷ் ஆச்சுன்னா தான் அதுக்குள்ள நம்ம நிறைய திங்ஸை போட முடியும். ஸோ அது இன்றைக்கி வந்து வெதர் அப்படின்னால வந்து நம்ம நிறைய விஷயம் டவுட் இருக்குல்ல. சும்மா இல்லை வெதர் அப்படிங்கிறது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 12,500 ரிசர்ச் சென்டர் இருக்கா, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இப்போயோ டவுட் வருது இல்லையா? அந்த வெதர் மேன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற பெரிய டவுட் வருது இல்லையா? ஸோ அதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம இது பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஓகே, வானிலை பற்றி நம்ம அப்புறமா பார்க்க போகிறோம். இப்போ மனநிலைக்கான விஷயங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது உங்கள் புதியகம் எஃப்எம்மின் இனியவை இன்று. வெல்கம் பேக் டு புதியகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க இனியவை இன்று வித் மீ ராம் அண்ட் ராஜி.
ராஜி, இந்த கிளைமேட் அப்படின்னாலே வந்து என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எஸ், கண்டிப்பாக வந்து இந்த குளிர்காலத்தில் சொல்லவே வேணாம். அங்கே அச்சு உச்சுன்னு தும்மிட்டு இருப்பாங்க, இல்லை இங்கே பாவம் போல் காய்ச்சல்னு பட்டுட்டு இருப்பாங்க, இல்லை ஒரு பக்கமாக வந்து ஐயோ எனக்கு கோல்டு எஃபெக்ட் ஆயிடுச்சு, என்னால் வந்து சுவாசிக்க முடியல அப்படின்ற ஒரு பிரச்சனைகள். இதுதான் வந்து அடிக்கடி ரொம்ப அன்றாட இதில் வந்து ரொம்ப சாதாரணமான விஷயமா ஆயிடுச்சு இல்லையா? ஆமாம் ராஜி, நம்ம கிளைமேட் பொறுத்து தான் நம்ம பாடி கண்டிஷனும் இல்லையா? ஸோ வந்து குளிர்காலம் அப்படின்னு நம்ம உடம்பு வர மாதிரி இருக்கும், வெயில் காலம் அப்படின்னு நம்ம உடம்பு வர மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அருண் வரப்போகிறார். அவர் வந்து என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா, மூக்கடைப்பு. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த பிரச்சனைக்கு சித்த மருத்துவத்தில் என்ன இருக்குது, வீட்லேயே மருந்துகள் இருக்கும், ஆனால் அதை விட்டு நம்ம எங்கெங்கே ஓடுவோம் இல்லையா? ஸோ சிம்பிளாக அவர் வந்து நமக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க போகிறார். பார்க்கலாம். நலம் பண்புடன் பகுதியில் இன்றைக்கு நாம் மூக்கடைப்பை பற்றி பார்க்க போகிறோம். மூக்கடைப்பு அப்படிங்கிறது வந்து சைனசைட்டிஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் குறிப்பிடுவாங்க. பொதுவாக சைனஸ்ங்கிறது வந்து நம்ம கபாலத்தில் இருக்கக்கூடிய இயற்கையான துவாரங்கள். அந்த துவாரம் நீர் புகுந்து அது வீக்கமடையக்கூடிய, அது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் வீக்கமடையக்கூடிய சூழ்நிலை தான் சைனசைட்டிஸ் அப்படின்னு நவீன மருத்துவம் வந்து குறிப்பிடும். சித்த மருத்துவத்தில் இதை மூக்கடைப்பு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறோம். இந்த மூக்கடைப்பு ஏற்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம். இந்த அதிகமான உஷ்ணம் இருக்கும்போது நம்ம இந்த உஷ்ணத்தை தணிக்கும் போது ரொம்ப குளிர்ச்சியான செயல்களில் ஈடுபடும் போது இந்த மூக்கடைப்பு வந்து ஏற்படுறதுக்கு வந்து காரணமாக இருக்கும். உதாரணமாக வெயில் காலங்களில் நல்லா மத்தியானம் வெயிலில் நன்றாக சுற்றிட்டு ஒரு கிணத்துல போய் குளித்தாலோ, ஒரு ஸ்விம்மிங் பூலில் போய் குளித்தாலோ, உடனடியாக அதிகப்படியான சூழ்நிலை உடனடியாக அதிகப்படியான குளிர்ச்சிக்கு மாறும்போது உடல் இயங்கலில் சில கோளாறு ஏற்பட்டு அந்த கபாலத்தில் நீர் கோக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தான் நீர் கோர்வை அப்படின்னே அதை குறிப்பிடுவோம். சைனசைட்டிஸ்க்கு வந்து நேரடியாக நீர் கோர்வை, மூக்கடைப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அந்த உஷ்ணமும், அதாவது பித்தமும் கபமும் தன் நிலையிலேருந்து மாறும்போது இந்த மூக்கடைப்பு நோயை வந்து ஏற்படுத்தும். இதனுடைய குறிகுணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைபாரம். அடிக்கடி அவங்களுக்கு வந்து தலைபாரம் வரும். கீழே குனிஞ்சால் தலை வந்து வெயிட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். தும்மல் இருக்கும். அதிகாலையில் எந்திரிச்சோடனே தும்மல், தொடர்ச்சியான தும்மல் இருக்கும். ஒரு 1-2 தும்மலோடு நிற்காது, ஒரு 10-15 தும்மல் அந்த மாதிரி இருக்கும். மூக்கு அடைப்பு இருக்கும். நிரந்தரமாகவே மூக்கில் வந்து வாசமே இருக்காது. சில பேர் சொல்லுவாங்க, 10 வருஷம் ஆச்சு சார் எனக்கு வாசம் தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த சைனசைட்டிஸ்னால், அந்த மூக்கடைப்பு வியாதினால் அவதிப்படுறவங்களுக்கு வந்து எந்த ஒரு வாசமும் தெரியாது. மூக்கிலேருந்து நீர் வரலாம். எந்த ஒரு உணர்ச்சியும் அவங்க மூக்கிலேருந்து எந்த ஒரு உணர்ச்சியும் அவங்க வந்து அறிய முடியாது. ஒரு நறுமணத்தை கூட அவங்களால வந்து சுவாசிக்க முடியாது. அந்த மாதிரி முத்தின ஸ்டேஜில் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போகும் இந்த மூக்கடைப்பு வியாதி. அந்த மாதிரியான குறிகுணங்கள் தொடர்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஃபீவர் வரலாம், அதாவது ஜுரம் வரலாம், உடல் எதிர்ப்பு சக்தி வந்து குன்றலாம். பல்வேறு வியாதிகளுக்கு ஒரு அடிப்படையான காரணமாகவும் இது இருக்கும். அது எப்போவுமே உற்சாகமாக இருக்க முடியாது. எப்போவும் தலைவலியால் அவதிப்படுறவங்க எப்படி உற்சாகமாக இருக்க முடியும்? எந்த ஒரு வேலையிலையும் கவனம் செலுத்த முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாமே இந்த மூக்கடைப்பு வியாதியை வந்து ஏற்படுத்தும். இந்த மூக்கடைப்பு வியாதியை எப்படி நம்ம வந்து வராமல் தடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பித்தத்தையும் கபத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவில் எண்ணெய் தேய்ச்சி குளியல் அப்படின்னு சொல்லும்போது, எண்ணெய் குளியல் அப்படின்னு சொல்லும்போது மூக்கடைப்பு வியாதி இருக்கிறவங்க நொச்சி தைலம் அப்படிங்கிற ஒரு தைலம் இருக்கும். அந்த நொச்சி தைலத்தை தேய்ச்சி, அதை நாட்டு மருந்து கடைகள் எல்லாத்துலேயுமே கிடைக்கும், சித்த மருந்து கடைகள்லையுமே கிடைக்கும். அந்த நொச்சி தைலத்தை தேய்ச்சி பயன்படுத்தும் போது அவங்க சுவாசத்துலேருந்து எல்லா பிரச்சனையுமே அவங்களுக்கு சரியாகும். அதாவது சுவாச தடையாக இருக்கட்டும், மூக்கடைப்பாக இருக்கட்டும், வாசம் தெரியலன்னு சொல்லக்கூடிய அந்த மனமறியாத ஒரு நிலைமையாக இருக்கட்டும், இது எல்லாமே அந்த நொச்சி தைலத்தை பயன்படுத்தும் போது முற்றிலுமாக குணமாகும். பொதுவாக எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இருந்தாலே இந்த வியாதி வந்து வராமல் தடுக்கலாம். அந்த துவாரங்கள் வழியாக நீர் கோர்த்து அதனால தான் அந்த பகுதி வீங்கி தான் சைனசைட்டிஸ் ஏற்படுதுன்னு நான் சொன்னேன். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது என்ன வந்து இயற்கையான துவாரங்கள் வழியாகவே எண்ணெயும் உட்புகுந்துருக்கும். அதனால் நீர் வந்து உட்புக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால தான் எண்ணெய் குளியல் வந்து நம்ம எல்லா நோய்க்குமே வந்து ஒரு முதல் மருந்தாக நம்ம வந்து சொல்கிறோம். இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது இந்த நோய் வராமல் தடுக்கும். நோய் இருந்ததுன்னா அந்த நொச்சி தைலத்தை வந்து பயன்படுத்தலாம். அப்புறம் இந்த மாதிரியான குறிகுணங்களை எமர்ஜென்சியாக நம்ம வந்து நீக்கணும் அப்படிங்கன்னா, வீட்டிலே சில வகையான வேது வந்து நம்ம பிடிக்கலாம். வேதுன்னு சொல்லும்போது தண்ணீரில் வந்து நொச்சி இலைகளை போட்டு அதிலிருந்து எழக்கூடிய ஆவியை வந்து நம்ம பிடிக்கிறது. வேப்பிலை, மஞ்சள் தூள், மிளகுத்தூள் இதெல்லாமே போட்டு தண்ணியில் போட்டு அதை கொதிக்க வச்சு அந்த ஆவியை பிடிக்கிறது. இதன் மூலமாகவும் அந்த மூக்கடைப்புலேருந்து முற்றிலுமாக வந்து நிவாரணம் பெற முடியும். இன்னும் திரியை வச்சு நம்ம வந்து புகைக்கலாம். திரின்னு சொல்லும்போது நம்ம வீட்டிலே தயாரிக்கக்கூடிய திரி தான். திப்பிலி, மஞ்சள், ஓமம் இதெல்லாம் வந்து நம்ம நல்லா மை போல் அரைச்சி, மிளகு இதையும் சேர்த்து நல்லா மை போல் அரைச்சி ஒரு துணியில் வந்து திரி மாதிரி அதை செஞ்சு வச்சுக்கணும். சின்ன ஒரு விரல் அளவு திரி மாதிரி செஞ்சு வச்சுட்டு, அந்த திரியை எரித்து ஒரு போர்வையை நம்ம போற்றிட்டு அந்த திரியை எரித்து அந்த புகையை நம்ம வந்து பிடிச்சோன்னாலும் உடலில் இருக்கக்கூடிய அந்த மூக்கடைப்பு, அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய நீர் ஏற்றம்னு சொல்லக்கூடிய நீர் கோவை இது எல்லாமே முற்றிலுமாக குணமாகி சுவாசம் வந்து நன்றாக தீரும். அந்த சுவாச பிரச்சனை எல்லாமே முற்றிலுமாக வந்து குணமாகும். இன்னும் எருக்கம் வேர், சுண்டை வேர் இதெல்லாம் எரித்து அந்த புகையும் பிடிக்கலாம். பொதுவாக இதெல்லாமே சளி சார்ந்த நோய். அதாவது உடல் சளி கபங்கிறது வந்து பித்தம் அதிகரித்ததுனால அதிகரித்து அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அதிகரித்து அதனால் இருக்கக்கூடிய சளி தொடர்பான நோயாக இருக்கிறதுனால உடம்புக்கு வந்து சூடை ஏற்படுத்தக்கூடிய இந்த மாதிரி புகை மருந்துகளை வந்து பயன்படுத்துறது வழக்கம். இந்த எருக்கம் வேறு, சுண்டை வேறு இது எல்லாத்தையுமே எரித்து அந்த புகையும் நாசி வழியாக பிடிச்சாலும் இந்த மூக்கடைப்பு வந்து முற்றிலுமாக குணமாகும். இன்னும் வசம்பு, மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து திரி செஞ்சு அதையுமே நம்ம வந்து திரியாக பிரிக்கலாம்.
மஞ்சள் கொம்பு புகைப்பிடிக்கலாம். இது எல்லாமே இது மூக்கடைப்பு நோயிலேருந்து முற்றிலுமாக வந்து குணப்படுத்துறதுக்கு உதவும். சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா இவங்க அவாய்ட் பண்ண வேண்டிய சாப்பாடுனா நீர் காய்கறிகள் எல்லாமே இவங்க வந்து அவாய்ட் பண்ணணும். அதாவது சுரக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய் இதெல்லாம் நறுக்கும்போது நீர் வரக்கூடிய வெண்டைக்காய் இது எல்லாமே இவங்க வந்து அவாய்ட் பண்ணி இந்த மாதிரியான எண்ணெய் குளியலில் நம்ம வந்து தொடர்ந்து இருக்கும்போது இந்த வியாதியிலேருந்து முற்றிலுமாக நிவாரணம் பண்ணும். இது வந்து சாதாரணமாக இன்றைக்கி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த மூக்கடைப்பு பிரச்சனையினால சிலருக்கு கழுத்து வலி இருக்கும். தொடர்ந்து இந்த மூக்கடைப்பினால் தொடர்ந்து அந்த வியாதினால் அவதிப்படுறவங்களுக்கு தலைபாரமும் கழுத்து வலியும் இயல்பாகவே இருக்கும். வலது கை பக்கமாக வலி பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இது எல்லாத்துலேருந்துமே நிவாரணம் பண்ணணும்னா நொச்சி தைலத்தை பயன்படுத்தி முற்றிலுமாக இந்த மூக்கடைப்பு வியாதியிலேருந்து நம்ம நிவாரணம் பெற முடியும். ராம், நம்ம உடம்புல தான் எத்தனை பிரச்சனைகள் இல்லை, தலையில் ஆரம்பித்து கால் நுனி வரைக்கும் வந்து அங்கங்கே நமக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான். நம்ம வேறு யாரையும் ப்ளேம் பண்ணவே முடியாது. நம்மளை ஒழுங்காக பார்த்துக்கல அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த மூக்கடைப்பு அப்படின்ற ஒரு பிரச்சனையில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நான் என்ன படித்தேன் அப்படின்னா, நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டமாக. நமக்கு எப்பவுமே பார்த்துருக்கீங்க அப்படின்னா, நம்ம மூக்கடைக்கும் போது ஒரு நாஸ்ட்ரல் வந்து அடிச்சிருந்துச்சு அப்படின்னா இன்னொரு நாஸ்ட்ரல் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அப்போ தான் நமக்கு சுவாசிக்க முடியும், அப்போ தான் நம்ம உயிரோடு இருக்க முடியும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த ஃபங்க்ஷன் வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்குதான். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு, பட் அது கிடையாது. நம்மளோட நர்வஸ் சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக செயல்படுதான். ஒரு நாஸ்ட்ரல் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் போது ஒரு 1 hour இல்லை கேப்க்கு அப்புறமா நம்மளோட ஹார்ட் பீட் அந்த ரேட்டிங்லாம் பார்த்து நமக்கு எப்படி நம்ம பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது, இந்த பொண்ணுக்கு வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுலாமா வேணாமா அப்படிலாம் வந்து பயங்கரமாக பிளான் பண்ணி அதுவே வந்து இன்னொரு நாஸ்ட்ரலுக்கு வந்து அந்த அடைப்பை வந்து மாற்றி விட்டுருவோம். அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புக்குலாம் நடந்துட்டுருக்கான். ராஜி, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எபிசோடுக்குள்ளே யார் வரப்போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து ஒருத்தவங்க வரப்போகிறாங்க. ரஷ்யாவிலேருந்து யார் வரப்போகிறாங்க? ரஷ்யாவிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஷ்யா அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ரஷ்யா எனக்கு போகணும்னு ஆசை இருக்குது, சுற்றி பார்க்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அதை தாண்டி அங்கே என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அந்த அளவுக்குலாம் ஒன்றும். உங்கள் வீட்டுக்கு ரஷ்யா வந்தால் எப்படி இருக்கும்? எங்கள் வீட்டுக்கு? ஆமாம், ரஷ்யா. ஆமாம். என்ன சொல்ல வரீங்க? பாண்டிச்சேரி சரவணன் சார் சொல்ல போகிறார், பார்க்கலாமா? பார்க்கலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு ரஷ்யன் சாலட். இது எப்படி செய்யலான்றதுக்கு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். துருவிய பீட்ரூட், தேங்காய் துருவல், கொத்தமல்லி பொடியாக நறுக்கியது, புதினா பொடியாக நறுக்கியது, கேரட் பொடியாக நறுக்கியது, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது, மிளகு சீரக பொடி, தேவையான அளவு உப்பு, சிகப்பு பூசணிக்காய் அல்லது பரங்கிக்காய் துருவியது, சீஸ் மற்றும் தயிர். இப்போ தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். இதில் கொஞ்சம் பாலாடை கட்டி எடுத்துக்கிறோம். இது நம்ம துருவியும் சேர்த்துக்கலாம். பாலாடை கட்டி துருவம் இருந்தால் துருவியும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் பரங்கிக்காய் எடுத்துக்கிறோம். பீட்ரூட் எடுத்துக்கிறோம். தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். கேரட் பொடியாக நறுக்கியது எடுத்துக்கிறோம். கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக நறுக்கிறது எடுத்துக்கிறோம். கொஞ்சம் புதினா எடுத்துக்கிறோம். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கிறோம். பச்சை மிளகாய் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். கொஞ்சமாக மிளகு சீரகப்பொடி எடுத்துக்கிறோம். உப்பு கொஞ்சோண்டு உப்பு எடுத்துக்கிறோம். இப்போ இதெல்லாம் கலக்கிறோம். இதில் வந்து இது எதுக்காக ரஷ்யன் சாலட் அப்படின்னு பேர் வந்ததுன்னா, இந்த சீஸ்லாம் வந்து நம்ம நாட்டில் வந்து இப்போ அது மேலே பயன்படுத்த மாட்டோம் இல்லையா, இந்த சீஸ் கலக்கி செய்கிறதால இது வந்து ரஷ்யன் சாலட்னு சொல்கிறோம். இப்போ சுவையான ரஷ்யன் காய்கறி சாலட் தயாராக இருக்குது. இது பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே சாப்பிட கொடுக்கலாம். இது துணை உணவாக சாப்பிட்லாம், மெயின் உணவாக சாப்பிட்லாம். இது வந்து சப்பாத்தி போன்ற ப்ரெட்டு போன்றவர்களுக்கு சாண்ட்விச் நடுவில் வைக்கிற சாண்ட்விச்சாக வச்சு சாப்பிட்லாம். இல்லை சேலட்டை தனியாக சாப்பிட்லாம் அப்படின்னா சேலட் தனியாகவும் சாப்பிட்லாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு, உடனடியாக செய்யக்கூடிய உணவு. இது வந்து காய்கறி, சீஸ் மற்றும் தயிர் சேர்ந்து செய்யும்போது இது வந்து அதிக ஆற்றலை தரும். பிரயோஜனிக் உணவு வகை சார்ந்தது. காலை உணவை சாப்பிட்டா ரொம்ப வயிற்றுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். ரொம்ப நல்ல உணவு. வேறு ஒரு நல்ல உணவோடு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி. ரஷ்யன் சாலட் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். எப்படி? ஓகே, எனக்கு புரிஞ்சுது. நான் லைட்டாக லிங்க் பண்ணியிருந்துருக்கணும். பசுமை உணவுகள் பகுதி வந்துடுச்சே, நம்ம வந்து ருசியாக சாப்பிட வேண்டிய ஒரு பகுதியில் இவர் ஏன் ரஷ்யா பற்றி பேசுகிறார் அப்படின்னு நான் லைட்டாக யோசிச்சுருந்துருக்கணும். பட் ஆனாலும் இன்னைக்கு ரஷ்யன் சாலட் பற்றி சொல்லி கொடுத்தாங்க. இந்த பொதுவாக அந்த சாலட் அப்படின்னாலே வந்து அதுக்கு ஒரு கோட் சொல்லுவாங்க. சாலட் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் மீல், இட்ஸ் அ ஸ்டைல் அப்படின்னே சொல்லுவாங்க. எல்லாரும் பொதுவாக வந்து இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா அப்படின்னா கொஞ்சம் இந்த ஸ்டைல்
பண்ணுறதுக்கோ இல்லை சீன் போடுறதுக்கோ வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு சாலட் சாப்பிட்டேன், எனக்கு சாண்ட்விச் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஸ்டைலாகவே மாறிடுச்சு. என்னதான் வந்து இது ஒரு ஸ்டைலாக இருந்தாலும் கூட கடைகளில் இப்போ வந்து அதோட விற்பனையும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு, அண்ட் அதோட மோகமும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. அதுக்காக வந்து அதை அழகாக காமிக்கணும், ரொம்ப ப்ரெசென்டபிளாக இருக்கணும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்றனால நிறைய கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்களா. ஸோ அதனால கடைகளில் வாங்குறதை தவிர்த்துட்டு இப்போ சார் சொல்லி கொடுத்த மாதிரி வீட்லேயே வந்து ஸ்பெஷலாக ரஷ்யன் சாலட்லாம் கூட ஜாலியாக செஞ்சு சாப்பிடலாம் இல்லையா? கண்டிப்பாக ராஜ். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா பசுமையாக செய்கிறோம் இல்லையா? ஸோ எல்லா காய்கறியும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். அதில் இந்த மாதிரியான ப்ளஸ் இன்க்ரீடியன்ஸ் அவர் சொன்னார் இல்லை, டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்தா இல்லையா? ஸோ இதை ஃபாலோ பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், மீன் டைம் ஹெல்த்தாகவும் இருக்கும். ஆஸ் யூஷுவல் இந்த பசுமை உணவுகள் பகுதி வந்துட்டா மட்டும் டக்குன்னு நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு டிங்கு நமக்கு அலாம் அடிக்கும். ஸோ அதனால் நமக்கு ஓடி போயிட்டு ஒரு குட்டியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துடலாம், ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது உங்கள் புதிய FM இனியவை இன்று. வெல்கம் பேக். இது உங்கள் புதிய FM இனியவை இன்று வித் மீ ராஜி அண்ட் ராம். இப்போதான் நிம்மதியாக இருக்குது, திருப்தியாக இருக்குது. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராஜி, ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் ஒரு அழகான விஷயம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னொரு விஷயம் அதுக்கு கான்ட்ராஸ்டாக சொல்கிறது வந்து மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மின்னுவதெல்லாம் அப்படியே சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு இல்லையா? ஸோ இது கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இப்போ இறையன்பு சார் வர போகிறார். ஓகே, அவர் வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இன்னைக்கு ட்ரெண்டுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போகிறார். ஓகே, இறையன்பு சார் சொல்ல போகிறாங்க அப்படின்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சாதாரண டாபிக் எடுத்தாலும் கூட அதில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, கேட்டுடலாம். ஒருவரை சந்திக்கும் போது நாம் எப்படி செல்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம விட வந்து ஒரு தகுதியிலையோ அல்லது பதவியிலையோ அல்லது வேறு சில காரணங்களால் ஒரு பெரியவரை சந்திக்க போகிறோம், வயதானவர் அப்படின்னா நான் முதல்ல வந்து எப்படி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவரை போய் பார்க்குறோம். நம்ம ரொம்ப கேஷுவலான ட்ரெஸ்ஸில் போனோம்னா அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா நம்ம ரொம்ப கேஷுவலாக இருக்கணும், நம்ம அப்ரோச்சே கேஷுவல் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா யூ டோன்ட் ஹாவ் த செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு கிரியேட் த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து முதல் அபிப்பிராயத்தை உருவாக்குவதற்கு இரண்டாவது வாய்ப்பு உருவாக்கப்படுவதில்லை, ஒரு வாய்ப்பு தான். அந்த ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டியில் என்ன மாதிரியான இம்ப்ரெஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து கேஷுவலாக நிறைய பூனை நாய் போட்ட சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ஒருத்தர் போய் பார்த்தேன்னா அவர் ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன நினைப்பார், நம்மளை பார்க்குறது இவ்வளோ கேஷுவலாக வந்திருக்கானா, இந்த பையன் வந்து நம்மளை ஒரு பெரிய ஆளாகவே நினைக்கல, இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவமே தெரியல அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுவார், வேண்டாம் விருப்பம் ஒரு 2 நிமிஷத்தில் அனுப்பிச்சிடுவார். அதே மாதிரி நம்ம போகும்போது எதுக்காக போகிறோமோ அதுக்கு கூடிய தயாரிப்புகளோடு போகிறோமா, அது ரொம்ப முக்கியம். இப்போ எங்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து இந்த போட்டித் தேர்வுகள்லாம் எழுதுறதுக்கு எப்படி படிக்கணுங்கிறதுக்காக வருவாங்க. உள்ளே வந்து உட்காந்துட்டு கேட்பாங்க, என்னென்ன சார் படிக்கணும், முதல்ல என்ன சார் படிக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. நாம் ஒரு புத்தகம் சொன்னோம்னா இப்படின்னு தலையாடுவாங்க, குறிச்சிக்கங்க மறந்துடுவோம் அப்படின்னு சொன்னோம்னா சார் இப்படின்னு சட்டையை தொழுவாங்க, சார் பேனா இல்லை சார் கொஞ்சம் பேனா கொடுங்க சார், நம்மக்கிட்டே பேனா வாங்குவாங்க. சரி பேனாவை கொடுத்தோன்னே சார் ஒரு பேப்பர் கொடுங்க சார். ஒருத்தரை சந்திக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஆலோசனை கேட்குறதுக்கு போனோம்னா நாம் வந்து கையில் ஒரு குறிப்பேடோடையும் ஒரு பேனாவோடையும் போகிறது மஸ்ட் இல்லையா? அது அவசியமாக இல்லையா? எனக்கு தெரிந்த ஒரு அலுவலர் ஒரு சம்பவத்தை சொன்னார். அவர் பேர் முருகன்னு பேர். அவர் என்ன சம்பவம் சொன்னார், ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவம். அவர் வந்து ஜுவாலஜி படிச்சுட்டு எம்எஸ்சி ஜுவாலஜி படிச்சுட்டு சென்னைக்கு வராரு, வேலை இல்லாமல் இருக்கிறாரு. அப்போ வந்து ஒரு நாள் டென்னிஸ் விளையாடிட்டு இருக்காரு. அந்த டென்னிஸ் கோர்ட்லேயே ஒரு ஜட்ஜ் ஒருத்தர் இவரை பார்க்குறாரு. இவர் நல்ல டென்னிஸ் விளையாடுறதை பார்த்தோன்னே கூப்பிட்டு, தம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சார் வேலை இல்லை சார், வேலைக்கு தேடிட்டுருக்கேன். வேலைக்கு தேடிட்டுருக்கீங்களா? சரி சரி, என்ன வேலைக்கு போகலான்னு இருக்கீங்க? சார் எனக்கு வந்து இந்த அப்போல்லாம் வந்து துறைகள்லாம் ஹெச்ஓடி நினச்சாலே வந்து வேலையை போட்டுடலாம், அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தபோது சார் இந்த துறையில் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இருக்கா சார் போடுங்க அப்படின்னு. அது ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட். சரிப்பா நாளைக்கு காலையில் என்ன வந்து பாரு என் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். 9 மணிக்கு சந்திக்க சொல்லியிருக்கார். இவர் என்ன பண்ணியிருக்காரு, வெளியே அந்த ஜட்ஜு ஏதோ கேஷுவலாக வந்து பார்த்தா 8:45 எழுத்தாப்படி இவர் நிற்கிறத பார்த்துருக்காரு. உடனே அவருக்கு ரொம்ப திருப்தி. 9 மணின்னா நம்ம பழக்கமே என்னென்னா 9:30 போகிறது. பெரியவங்களை பார்க்குறதுக்கு கூட நம்ம சரியான நேரத்தில் போகாத நம்முடைய மனப்பான்மை. ஃபஸ்ட் எடுத்தோடனே இவருக்கு என்ன ஏற்படும், இந்த பையன் சின்சியரான பையன்ப்பா, 9 மணிக்குன்னு சொன்னால் 8:45 எழுத்து அப்படி பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கார். அப்படியே நின்றுட்டு கரெக்டாக 8:59 கேட்டை திறந்து உள்ளே போயிருக்கார். வாப்பா தம்பி வெரி குட், 8:45 வந்துட்டேன் பார்த்தேன் அப்படின்னுக்கார். உட்காரு. ஏன் சொல்லு இப்போ என்ன அப்படின்னு. சார் இந்த மாதிரி போஸ்ட்டு சார். அப்படியா, சரி சரி, அது யார்கிட்ட பேசணும் அப்படின்ட்டுருக்காரு.
சார் அவர் இவர்கிட்ட பேசுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் சார், அவர் தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு. அப்படியா, சரி. அவர் பிஏவை கூப்பிட்டு, எப்பா இந்த ஃபோன் நம்பர் அவரது கொஞ்சம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு ஒன்று. சார் வேணாம் சார், நானே குடிச்சிட்டு வந்திருக்கேன். அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது, இப்படி ஸ்லிப் எடுத்து கொடுக்குறாரு. உடனே அவருக்கு பயங்கர சந்தோஷம். தம்பி வெரி குட் அப்படின்னு ஃபோன் பண்ணி வேலை வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் ஐஏஎஸ் ஆகிட்டார். அது வேறு விஷயம். இல்லை, முக்கியமானது என்னென்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த முருகன் அவருடைய கல்யாணத்துக்கு போனப்போ அவங்க மாமனார்கிட்ட சொல்லியிருக்காரு, இதை பாருங்கள் உங்கள் மருமகன் ரொம்ப திறமைசாலி, அவர் ஏதோ இப்போதைக்கு ஒரு சாதாரணமான உத்தியோகத்தில் இருக்காருன்னு நினைக்காதீங்க, மிக உயர்ந்த இடத்துக்கு அவர் வருவார். காரணம் என்னென்னா 9 மணின்னு சொன்னப்போ 8:45 வந்துட்டார் அவர். ரெண்டாவது, யாருக்கு பேசணுங்கிறதுக்கு வேறு யாரும் இந்த மாதிரி தொலைபேசி எண்ணை கொண்டு வர மாட்டாங்க, அதை கொண்டு வந்தார். இதனால் அவர் ஆவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா லியோனார்டோ டாவின்சி வந்து ஒரு மிகப்பெரிய அறிஞராக கருதப்படுறதுக்கு என்ன காரணம்னா, அவர் நைட்டில் வாக்கிங் போனால் கூட ஒரு சின்ன ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு போவாராம். சில வித்தியாசமான ஆர்கிடெக்சர் பார்த்தா நோட் பண்ணிக்க வரான், வித்தியாசமான பில்டிங்கை பார்த்தா நோட் பண்ணிக்க வரான், வித்தியாசமான பறவையை பார்த்தா ஸ்கெட்ச் போடுவாரான். ஏன்னா அந்த மாதிரி பண்ணால் தான் அது ஞாபகத்தில் இருக்கும். அதனால தான் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்தில் மிகச்சிறந்த அறிஞர்கள் அப்படின்னா 10 பேரை லிஸ்ட் பண்ணுறாங்க, மிகவும் புத்திசாலிகள். அதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் டாவின்சி வைக்கிறாங்க. ஏன்னா அவர் தான் மூளையினுடைய வலது பக்கத்தையும் இடது பக்கத்தையும் சரியாக பயன்படுத்தியவர் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது தான் ஷேக்ஸ்பியரை வைக்கிறாங்க. ஆக ரொம்ப முக்கியமானது என்னென்னா, பெரியவர்களை மட்டுமல்ல நம் வயதொத்தவர்களையும் ஒரு காரியத்திற்காக சந்திக்க செல்லுகிற போது நாம் தகுந்த தயாரிப்புடன் செல்ல வேண்டும். அப்போதுதான் அவர்களுடைய நன்மதிப்பை பெற முடியும். அவர்கள் நன்மதிப்பை பெற்றால்தான் அவர்கள் எல்லா ஆலோசனைகளையும் தடையின்றி வழங்குவார்கள். அதில் ஒரே ஒரு ஆலோசனை கூட நாம் தத்தளிக்கிற போது நமக்கு துடுப்பாக இருந்து கரையேற உதவும். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக ராஜி, வே ஆஃப் அப்ரோச் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மட்டுமே போதாது. இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னு பக்கம் ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் மட்டும் போதுமா? உள்ள ஏதாவது இருக்கணும் இல்லையா? ஸோ அதை தாண்டி நம்ம நிறைய விஷயம் யோசிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு இல்லையா? கண்டிப்பாக. ஆண்களுக்கா பெண்களுக்கா அப்படின்ற ஒரு வாதம் கூட ஜாஸ்தியாக உண்டு. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து அதிகமாக யாருக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் பொண்ணுங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு ஒரு டாக் இருந்தாலும் கூட பொண்ணுங்களுக்கு அத்தனை விஷயங்கள் இருக்குது, பண்ணுறதுக்கு வந்து அத்தனை விஷயங்கள் இருக்குது, பார்த்துக்கிறதுக்கு அத்தனை விஷயங்கள் இருக்குது. ஆனால் பசங்க பாவம், அவங்களுக்கு இருக்கிறதே வந்து ட்ரெஸ்ஸஸ் வெரைட்டிஸே பார்த்தா ரொம்ப லிமிட்டட் தானே. அதுலேயும் சில பேர் மெனக்கெட்டு ரொம்ப கரெக்டாக எங்கே போகணுமோ, எந்த இடத்துக்கு என்ன ட்ரெஸ் போடணுமோ அதுக்கான கரெக்டான ஆப்டான ட்ரெஸ்லாம் வந்து பசங்க நிறைய பேர் வந்து மெனக்கெட்டு பார்க்குறாங்க. ஆமாம் ராஜ், நல்லது தானே இல்லையா? ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்றது வந்து பை வே ஆஃப் ட்ரெஸ்ல தான் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும் இல்லையா? வெரி ட்ரூ. அது இப்பெல்லாம் வந்துட்டு ஒருத்தங்களை உட்கார வச்சு பேசி நீங்க யாரு நான் இவ்வளோ நல்லவங்க அப்படின்றதெல்லாம் பேசி புரிய வைக்க முடியாது. நம்ம எப்படி நம்மளை கேரி பண்ணிக்கிறோம், நம்ம பேசுற விதத்துலேருந்து, நம்ம பார்க்குற லுக்லேருந்து, நம்ம ஸ்மைல்லேருந்து, நம்ம ட்ரெஸ்லேருந்து எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணுறாங்க. உலகம் ஃபுல்லாக நம்மளை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜி, நம்ம வெதர் மேன்ஸ் டேல இருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு கெஸ்ட் கூப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த கெஸ்ட்டை பற்றி உங்களுக்கு சின்னதாக ஒரு க்ளூ கொடுக்குறேன். அவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் வந்து நம்ம ஒரு நியூஸ் அப்படின்னாலே அவர் இல்லாமல் முடியவே முடியாது. எனக்கு புரிஞ்சிருச்சு யார் வர போகிறாங்க அப்படின்ட்டு. எல்லாருக்கும் தெரியும், இப்போ தமிழ் சினிமாவிலையும் சரி, இல்லை நியூஸ்க்கான அந்த வெதர் ரிப்போர்ட்கான செக்மெண்ட்லையும் சரி, ரொம்ப பாப்புலரான ஒரு கெஸ்ட்டை நம்ம வந்து இன்வைட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது உங்கள் புதிகம் FM இனியவை இன்று. வெல்கம் பேக். இது உங்கள் புதிகம் FM இனியவை இன்று வித் மீ ராஜி அண்ட் ராம். இன்னைக்கு வெதர்மேன்ஸ் டே அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்டையும் நம்ம வந்து இன்வைட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக வானிலை அப்படின்ற ஒரு பேரை கேட்ட உடனே எல்லாருக்கும் சட்டுன்னு ஒருத்தர் தான் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வரும். அவங்க யார் அப்படின்றத ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாக வேண்டிய நிலைமையில் இருக்கேன். புயல் எச்சரிக்கை மைய இயக்குனர் முனைவர் SR ரமணன் சார் தான் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். இப்போ வந்து நாங்கள் வந்து டெய்லி எங்கள் லைஃபே பார்த்தீங்கன்னா உங்களோட அப்டேட்டில் இருந்தால் நாங்கள் ஆரம்பிப்போமே. நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறதுலேருந்து தான் போவோம். ஸோ இந்த வெதர் மேன்ஸ் டேல வந்து நம்ம இன்றைக்கி வந்து உங்ககிட்ட நாங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வெதர் ரிப்போர்ட்டிங் ப்ராட்காஸ்டிங் அப்படின்னா என்ன, ஸோ அதை எப்படி பண்ணுவாங்க, ஸோ வெளியிலேருந்து பார்க்குற மக்கள் வந்து ஈஸியாக வந்து இது இப்படி சொல்லிடுறாங்க, இந்த செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக எல்லாத்துக்கும் ஒரு மாற்று கருத்து இருக்கும். இது ஈஸி அப்படின்னு வச்சுப்பாங்க. உண்மையிலே இது எவ்வளோ கஷ்டமான விஷயம். அதாவது வெதர் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது வந்து இந்த நிறைய தரவுகள், டேட்டா சொல்கிற தரவுகள்லாம் ஒரு இடத்துல சேகரித்து அதை பகுப்பாய்வு செய்து அதன் மூலம் வானிலை அறிக்கைகள் தயாரிக்கப்படுகின்றன. அடுத்தபடியாக கணினி சார்ந்த கணிப்பும் வருகிறது. நான் வந்து ஒரு வெதர்மேன் அப்படின்னு சொன்னேனாக்க, நான் வந்து இந்த இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறையின் முகம் மட்டுமே. எனக்கு பின்னால் நிறைய பேர் பணி செய்கின்றார்கள். அடுத்தது உலகளாவிய ஒரு கூட்டு முயற்சிக்கு சிறந்த அடையாளம். ஏன்னா எல்லா நாடுகளுடைய தரவுகளும் வருது, அந்த நாட்டுடைய வானிலை மையங்களும் தெரிவிக்கின்றன. அடுத்தது இந்த ரேடார் பிக்சர்னு சொல்கிறோம், இந்த ரேடார் நிலையங்கள் இயங்கி அந்த ரேடாரில் இந்த படங்கள்லாம் அனுப்பப்படுகின்றன.
அடுத்தது சின்ன சின்ன ஊரில் பாம்பன் அந்த மாதிரி ஊரில் இருக்கும், கன்னியாகுமரி இருக்கும், இந்த மாதிரி ஊர்லேருந்து தரவுகள் வருகின்றன. அடுத்தது பாசிகாட் எங்கே சைனா பார்டர் கிட்ட இருக்கிற ஊர், அது இந்த அசாமெல்லாம் தாண்டி இருக்கிற இடத்துல இருக்குது, அங்கேருந்துலாம் கூட தரவுகள் வருது. அதே மாதிரி ஆர்டிக் பகுதியிலேருந்து கூட வரும். ஸோ அத்தனை தரவுகளையும் கணினியில் புகுத்தி வெளிவரும் இந்த முன்னறிவிப்புகள் மூலம் நம்ம மக்களுக்கு தெரிவிக்கின்றோம். அடுத்தது ஊடகங்கள் தான் பெரிய பணியை செய்கின்றன. ஏன்னா இந்த வானிலையை மக்களுக்கு எடுத்து செல்வது என்பது அச்சு மற்றும் ஒளி ஊடகங்களே. ஸோ அதனுடைய பங்கு மகத்தானது, அந்த ஊடகங்களுடைய பங்கு. ஸோ இன்றைக்கி சார் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க ரேடார் அங்கேருந்து நம்ம ஈஸியாக கூகுளில் போயிட்டு நாங்கள் ஈஸியாக செஞ்சு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இதுக்கு பின்னாடி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரியுது இல்லையா? ஆமாம் சார், இதோட டெக்னிக்கல் ப்ராசஸ் என்ன? பிகாஸ் பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண இன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்குது, பட் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு ப்ரெடிக்ஷன்லேருந்து ஒரு கால்குலேஷன்லேருந்து எத்தனையோ டெக்னிக்கல் ப்ராசஸ் இருக்கும். அது எங்களுக்கு சொன்னால் இன்னும் அதில் எத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஒரு பெரிய வரைபடத்தை எடுத்துக்கொண்டு அதில் வானிலை தரவுகளை பொறிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு வானிலை கூடங்களிலிருந்து வரக்கூடிய காற்றின் பண்பு, எந்த திசை காற்று வீசுகிறது, காற்றின் வேகம் என்ன, வெப்பநிலை என்ன, காற்றின் அழுத்தம் என்ன, எல்லாம் பொறிக்கப்படும். வேகம் எந்த அளவுக்கு இருக்குது வானத்தில் எல்லாமே பொறிக்கப்படும். அடுத்தது பகுப்பாய்வு செய்யப்படும். எந்த இடத்துல குறைந்த காற்றழுத்த பகுதி இருக்குது, அதிகமான காற்றழுத்த பகுதிகள் இருக்குது அப்படின்ட்டு. அதிகமான காற்றழுத்த பகுதிகள் இருந்ததுனாக்கா அங்கே வானிலை என்பது இருக்காது. பொதுவாக சொல்ல போனால் தெளிந்த வானிலை தான் இருக்குங்க. இந்த சீரான வானிலை தான் இருக்கும். சீரற்ற வானிலை, அதாவது மழை மேகங்கள்லாம் அங்கே எதிர்பார்க்க முடியாது. இந்த குறிப்பாக இந்த பாலைவன பகுதிகள்லாம் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அது மட்டும் சொல்கிறோம் இல்லையா, அந்த கடல் பகுதியில் இருந்ததுன்னா புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டா இல்லையா, வெறும் தாழ்வு நிலையாக வருகின்றதா, அதெல்லாம் பகுப்பாய்வு செய்து மக்களுக்கு வெளியிடுகின்றோம் இது அறிக்கைகளாக. அடுத்தபடியாக இது கணினி சார்ந்த கணிப்பும் இன்றைய காலத்திலே உதவுகின்றது. சார் நீங்கள் சொல்லும்போது எனக்கு சின்னதாக டவுட் வருது, இந்த ப்ராசஸ் எப்படி மக்களுக்கு போய் சேருது? இந்த முதல்ல இந்த தரவுகள் நமக்கு வரதே இந்த தொலைத்தொடர்பு மூலமாக தான், தகவல் பரிமாற்றம் எல்லாம். அதே மாதிரி தொலைத்தொடர்பு மூலமாக தான் வெளியும் செல்கின்றது. அடுத்தது ஊடகங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன, அச்சு மற்றும் ஒளி ஊடகங்கள். அச்சு மற்றும் ஒளி ஊடகங்கள் மூலம் இந்த 12:30 மணிக்கு நம்ம ஸ்டுடியோவில் எடுக்கிறாங்க இல்லையா, தமிழ்நாட்டில் அனைவரும் பார்க்கின்றார்கள். அடுத்து அச்சு ஊடகங்கள் மூலம் தினசரி நாளிதழ்களிலும் வருகின்றது. அடுத்தது சில நாட்டிலலாம் வெதர் சேனல்னு தனியாக வச்சுருக்காங்க இதுக்குன்னு. அந்த வெதர் சேனல் மூலமாக 24 மணி நேரமும் இந்த வெதரை பற்றி வந்துட்டுருக்கோம். ஸோ அதன் மூலம் எல்லாருக்கும் பார்க்குறாங்க. அப்புறம் கம்யூனிட்டி ரேடியோன்னு சொல்லக்கூடிய வானொலி நிலையங்களும் ஒரு பகுதியிலையும் இருக்குது. அவங்க மூலமாகவும் இந்த தரவுகள் பரப்பப்படுகின்றன அனைத்து மக்களுக்கும். ஸோ அதனால் மக்கள் அனைவருமே இந்த காலநிலை வானிலை குறித்த தகவல்கள்லாம் எல்லாருக்கும் போய் சேர்கின்றது. அதற்கு மகத்தான பணி செய்கின்றது இந்த அச்சு மற்றும் ஒளி ஊடகங்கள். ஒரு சிறப்பான ஒரு செய்தி சொல்லணுன்னாக்கா, 2006 ஒரு புயல் வந்தது, ஓக்னி அப்படின்ற புயல். திடீரென்று உருவானது. பொதுவாக அந்த மாதிரி உருவாகாது, ஒரு நோட்டீஸ் கொடுத்து தான் வரும். அப்பொழுது என்னன்னாக்கா உடனே நான் தகவல் போய் சேர்ந்தது எனக்கு இந்த மாதிரி நாகப்பட்டினத்தில் காற்று அதிகமாக வீசுறது அப்படின்னு. உடனே நான் இந்த எல்லா மூலமும் இந்த அச்சு ஒளி ஊடகங்கள் அனைவரும் விட்டனர். அத்தனை பேர்ட்டையும் காற்றின் வேகம் அதிகமாக இருக்குது, கடல் கொந்தளிப்பாக இருக்குது, எல்லா மீனவர்களும் திரும்பி வந்திருக்கோன்னு சொன்னேன். அனைத்து மீனவர்களும் தமிழக கடற்கரையில் இருந்த அனைத்து மீனவர்களும் திரும்பி வந்துட்டாங்க. வேறு கடல் பகுதியில் இருந்தவங்க வந்தாங்களான்னு தெரியாது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை அனைவரும் ஒரு மீனவர் கூட இறக்கவில்லை தமிழக கடற்கரை பகுதியை பொறுத்தவரை. இப்போ சமீப காலமாக எடுத்துனீங்கன்னா மீனவர்கள் இறப்பது என்பது மிக மிக குறைந்து விட்டது. இல்லவே இல்லை, அறவே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த ஊடகங்களுடைய பணி மகத்தானது, இந்த செய்திகளை மக்களுக்கு எடுத்து செல்வதில். ஓகே, ஸோ டிபார்ட்மெண்ட் பற்றி சொன்னீங்க, அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க அதெல்லாம் சொன்னீங்க. மீடியாவோட ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனும் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங்கில் குறிப்பாக இந்த மழை இன்னைக்கு வருமா வராதா, இல்லை புயல் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசிக்காக மக்களுக்கு தெரியும். இந்த விஷயங்கள் தான் நீங்கள் லிஸ்ட் பண்ணுறீங்க. பட் இதை தாண்டி இந்த ஃபோர்காஸ்டிங் அப்படின்ற விஷயத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும், என்னென்ன ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் இருக்குது? அதாவது எந்தெந்த துறைக்கு என்ன மாதிரி ப்ரெடிக்ஷன், இப்போ விண்ணில் சீறி பாயும் ராக்கெட்டுன்னு பார்க்குறீங்க பேப்பரில், செயற்கைக்கோள் செலுத்தப்பட்டதுன்னு பார்க்குறீங்க. செயற்கைக்கோள் செலுத்துவதற்கு முன்பு ஒரு 4-5 நாட்கள் முன்பே என்னை கூப்பிடுவார்கள், அனுப்பலாமா வேண்டாமன்ட்டு, வானிலை எவ்வாறு இருக்கும்ன்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு அடுக்குகளையும் காற்றின் வேகம் எவ்வாறு இருக்கும், எந்த திசை காற்று வீசும், அடுத்தது இடியுடன் கூடிய மேகங்கள் அருகே வருமா, புயல் இருக்குமா இல்லையா, இந்த மாதிரிலாம் இதை கேட்டுவிட்டு தான் அவங்க அனுப்புவாங்க ராக்கெட். அதெல்லாம் பார்த்து தான் பகுப்பாய்வு செய்து. ஏன்னா
அதில் வந்து காஸ்ட்லி எக்யூப்மெண்ட் 500 கோடிக்குள்ள மதிப்புள்ள சாதனங்கள்லாம் மேலே செயல்கின்றது. எதனா பாதிப்பு ஏற்பட்டால் அத்தனை நஷ்டமாயிடும். அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு ராக்கெட் செலுத்துவதற்கு முன்பும் 3 அல்லது 4 நாட்கள் முன்பு அங்கே செல்வதன் வழக்கம். இந்த 4 நாளுக்கு எவ்வாறு வானிலை இருக்கும், ஒவ்வொரு நாளும் காற்றின் வேகம் எல்லா தரவுகளையும் கொடுப்போம் நம்ம. அவங்கேயும் ஒரு வானிலை மையம் இருக்குது, அவங்களும் இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து என்ன சொல்கிறான்னு பார்த்து அவங்க முடிவெடுப்பார்கள். ஒரு வருடம் என்னாச்சுனாக்க ஒரு புயல், அது பர்மாவை நோக்கி சென்றது. அந்த புயல் வந்தபோது என்னை கூப்பிட்டார் மாதவன். நான் 4 நாள் முன்னாடி போய்ட்டு வந்துட்டேன். இருந்தாலும் அந்த புயல் வந்து சென்னைக்கு 550 கிலோமீட்டர் கிழக்கே நர்கீஸ் என்று சொல்லப்பட்ட புயல் அப்படின்னு நிலை கொண்டிருந்தது. உடனே என்னை கூப்பிட்டா மாதவன் நாயர் தான் இருந்தார் சேர்மன். என்னை கேட்டார், இது ரொம்ப சீரியஸாக இருக்கு, நாளைக்கு அனுப்பலாமா வேண்டாமான்னு. கண்டிப்பாக நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொன்னேன். காரணம் என்னன்னாக்கா, அது 550 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் நாளைக்கு கார்த்தால் இது ராக்கெட் போய்டும். ஒரு நாளைக்கு மிஞ்சி போச்சுன்னா ஒரு 300 கிலோமீட்டர் வேகத்தில் தூரம் தான் வரும். அடுத்தது கணினி சார்ந்த கணிப்புகள் அனைத்தும் இது திசை மாறி மயன்மாரை நோக்கி செல்லும் என்று காண்பித்தது. அதனால் உறுதியாக சொல்ல முடிந்தது கண்டிப்பாக. அதனால் அடுத்தது அந்த ராக்கெட்டு கரெக்டாக போச்சு. இந்த புயலும் பர்மாவை போய் தாக்கி நிறைய பேர்கள் இறந்தார்கள். அதான் வருத்தமான செய்தி. மார்னிங் வெளில எழுந்திரிச்சு பார்த்த உடனே கிளைமேட் எப்படிங்கிறது அதை பொறுத்து நம்ம மைண்ட் செட்டே இருக்கும் இல்லையா? எஸ், வெரி ட்ரூ. ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக திரு ரமணன் சார் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட எவ்வளோ விஷயங்கள் கேட்கலாம், ப்ளஸ் அவங்கள வந்து இன்னைக்கு நம்ம வெதர் ரிப்போர்ட்டையும் வந்து நம்ம வாசிக்க காமிக்க போகிறோம். நம்ம சின்ன சின்ன விஷயங்களே வந்து இந்த அளவுக்கு நோட் பண்ணி இவ்வளோ ஐயோ ஞாபகம் இருக்கணும் மறந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம்லாம் இருக்குது. அவங்க எப்படி டெய்லி இந்த வெதர் ரிப்போர்ட்லாம் சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கேட்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது உங்கள் புதிய எஃப்எம் இனியவை இன்று. வெல்கம் பேக். இது உங்கள் புதிய எஃப்எம் இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் ராம். இன்னைக்கு வெதர்மேன் டே, அதுவுமா ரொம்ப ஆப்டான கெஸ்ட்டை இன்வைட் பண்ணியிருக்கோம். அண்ட் அவர்கிட்ட எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்குது, தொடர்ந்து கேட்கலாம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம்லாம் செய்யும்போது மழை வருமா வராதா அப்படின்ட்டு அப்படியே கூர்ந்து வைப்பாங்க. இன்னைக்கு வரும் வராது அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஒரு அமெச்சுவர் ஃபோர்காஸ்டிங் அப்படின்வாங்க இல்லையா, ஒரு சாதாரண மனுஷன் வந்து எப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கணும், அதுக்கு என்னென்ன கருவிகள்லாம் தேவை இருக்குது? இப்போ வந்து கிராமத்து விவசாயம் பார்க்குறது வந்து ஒரு பாரம்பரிய அறிவு, அதையும் நம்ம பாராட்டணும். மேகம் கருக்குது, மழை வர பார்க்குது, வீசி அடிக்குது காற்று, கரெக்டு தான், அது தப்பே இல்லை. அதாவது ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் எந்த திசையில் பார்க்கணுன்னு எடுத்துக்கலாம் நீங்கள். இப்பொழுது வந்து காற்றின் திசை அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா அக்டோபர் முதல் ஏப்ரல் 15 வரை உங்களுக்கு வந்து கிழக்கு திசைன்னு தான் வீசும். மற்ற காலகட்டங்களில் வந்து மேற்கு திசைன்னு கடல் காற்று வர வரை நிலக்காற்று தான் வீசும். ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து நிலக்காற்று வீசுங்கிற நேரத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து மேற்கு பகுதியிலேருந்து மேகங்கள் வரும்னு பார்க்கலாம், கிழக்கு பகுதியிலேருந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த காலகட்டங்கள்லாம் கிழக்கு பகுதியிலேருந்து நம்மளுக்கு மேகங்கள் வரும், மேற்கு பகுதியிலேருந்து வராது. ஸோ அந்த ஒரு அறிவே நம்மளுக்கு ஒரு பாரம்பரிய ட்ரெடிஷ்னல் நாலேஜ்னு வச்சுக்கலாம். ஸோ அதன் மூலமாக பெறப்படுவது தான். ஆனால் தனி மனிதன் வந்து இப்போ தான் இன்டர்நெட் வந்துடுத்தே, அதன் மூலமாக அந்த தரவு என்ன ஃபோர்காஸ்ட் வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. சரி, இப்போ வந்து நீங்கள் சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கிழக்குலேருந்து இந்த மாதிரி வரது ரொம்ப புது இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு. இதை தாண்டி நமக்கு அந்த அபாயம், எச்சரிக்கை, இது மாதிரி விஷயம் நிறையா இருக்குது. நம்ம ஒரு சுனாமி இருக்கட்டும், இப்போ ஆலங்கட்டி மழை, இப்போ ரீசெண்டாக அமெரிக்காவில் நம்ம பார்த்தோம் பனிப்பொழிவு, பயங்கர பொழிவு, இதெல்லாம் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி சொல்ல முடியுமா? அண்ட் தென் வந்து இதை வரும்போது நீங்கள் எப்படி அது வந்து பார்த்தீங்க? இப்போ வந்து சுனாமின்னு சொல்லக்கூடிய ஆழிப்பேரலை பொறுத்தவரையிலும் அது வந்து இன்காய்ஸ் என்ற நிறுவனம் தான் அதுக்கான விழிப்பறிக்கையை அறிவிப்பார்கள், அலர்ட்ஸ் எல்லாம். அதாவது எர்த்குவேக் என்று சொல்லக்கூடிய நில அதிர்வை கணிப்பதுங்கிறது இயலாத காரியம். இவ்வளோ தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இருந்தும், அறிவியல் முன்னேற்றங்கள் இருந்தாலும் இந்த ஒரு நில அதிர்வு நிகழ்ந்த பின்பு அதன் மூலமாக ஆழிப்பேரலை வருமா இல்லையான்னு இந்த இன்காய்ஸ் என்ற நிறுவனம் ஹைதராபாத்தில் இயங்குகின்றது, இந்த கடல்சார் நிறுவனம். அவர்கள் வந்து இதெல்லாம் கணித்து ஒவ்வொரு மாநில தலைமை செயலருக்கும் அனுப்பிவிடுறார்கள் ஒரு விழிப்பறிக்கையை வருமா இல்லையான்ட்டு. ஸோ அவர்கள் தான் அந்த பணியை செய்கின்றார்கள். அதற்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, பிரத்யோகமாக கடலுக்கு அடியிலேயே ப்ரெஷர் சென்சர் என்று சொல்லக்கூடிய இந்த உணரிகளை இருக்கின்றார்கள். அதன் மூலமாக இந்த அழுத்தம் அதிகரிக்கும் பொழுது அதன் மூலம் வருவதற்கான வாய்ப்பு உண்டா, 2-3 மணி நேரத்தில் வருமானம் கணித்து சொல்வார்கள். இந்த புயல் போன்ற நிகழ்வுகளை பொறுத்தவரையிலும் வானிலை மையங்கள் செயல்படுகின்றன. ஸோ இந்த புயல் போன்ற மையங்கள் இந்த கணினி சார்ந்த கணிப்பின் மூலமே ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பே இந்த தோன்றுவதற்கான வாய்ப்பு உண்டு, அதன் மூலம் இந்த திசையில் நகரும் அப்படின்லாம் சொல்ல முடியும்.
கண்டிப்பா சார். இந்த சுனாமி அப்படின்றது எவ்வளோ பெரிய பயத்தை கொடுத்துச்சு அப்படின்றது இன்னைக்கு நினைச்சாலும் ஒரு நிமிஷம் அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது பயங்கர ஒரு பயத்தை கொடுத்துச்சு. ரெண்டாவது மூணாவது தடவை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது என்னடா புலி வர்ற கதை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. பட் நமக்காக எவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்து நம்மளோட லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இவங்க இவ்வளோ மெனக்கிடுறாங்க இல்லையா? ஆமா ராஜி, கண்டிப்பா அந்த டைம்ல டிவியில் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது வந்துடும் இல்லை வராது அப்படிங்கிற போது நமக்கு ரொம்ப கான்ஃபிடன்ட் கொடுப்பாங்க இல்லையா? எல்லாமே அதுக்கு எவ்வளோ பேர் அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம அந்த பீச் கிட்ட போகிறதுக்கே யோசிப்போம். ஆனால் அந்த பீச் கிட்ட நின்று அந்த டைம்ல அவங்க எடுக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? கண்டிப்பா ராம். இப்போ அடுத்த என்னோட கேள்வி வந்து நம்ம இப்போ விவசாயம் பத்தி பேச ஆரம்பிச்சோம். ஸோ அதை பத்தி இன் டீடைல் பேசி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அக்ரிகல்ச்சரல் மெட்டீரியாலஜிக்கல் டிவிஷனை பத்தி நீங்க டீடைலா சொல்லுங்க சார். அதாவது வேளாண் விவசாயத்துறையினே தனியாக இருக்குது. விவசாயத்துக்கான இந்த வானிலைத்துறை இருக்குது. எப்படின்னாக்கா இப்போ வந்து விவசாயிகள் வந்து மழையை தான் பெரிதும் நம்பி இருக்கின்றார்கள். விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் அனைக்கும் தெரிந்தது. இப்போ வந்து அதிகமான மழை வருமா இல்லை மழையே இல்லாத நிலை இருக்குமா, அதற்கேற்றவரை அவங்க நடவடிக்கைகள் எடுப்பார்கள். சில விவசாயிகள்லாம் என்னையே வந்து தொடர்பு கொள்வார்கள், மழை வருமா இல்லையா அப்படின்னு சொல்லி. எனக்கு இப்போ வந்து அதிக மழை வந்துடுதுன்னு வச்சுங்க. இப்பொழுது வந்து இந்த இன்னும் தொடங்கலை விவசாய வேலைகள்லாம் அவங்க தொடங்கலைனாக்கா அப்போ ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அடுத்து கொஞ்சம் தொடங்கிய பிறகு மழை வந்ததுன்னா கூட ஏதான கெமிக்கல்லாம் போட்டு, ஆலம் மாதிரி சொல்லக்கூடிய கெமிக்கல் மாதிரி போட்டு அந்த தண்ணீரை உறிஞ்சுமாக்கூடிய லெவலில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் விவசாய பணிகளை தொடர்கிறார்கள். அடுத்தது வந்து அதிகமான மழை வரும் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா மகசூல் செய்ய வேண்டிய நிலையில் இருந்தால் கூட மகசூல் செய்யாத விட்டுருவாங்க. எனக்கு இப்போ வந்து மகசூல் செய்து அதில் ரோட்டில் வெட்டி போட்டு அதுக்கப்புறம் மழை வந்தால் அதுக்கு பாதிப்பு ஏற்படும். ஸோ அதனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது சில நாட்களுக்கு மழையே வரலன்னு தெரிஞ்சுன்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆகும்னாக்க நீராவி போக்கு அதிகமாக இருக்கும். நீராவி போக்கு அதிகமாகச்சுனாக்க செடிகள் கருகுவதற்கான வாய்ப்புண்டு. அப்போ வளர்ச்சி பாதிக்கப்படும். ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து மல்ச் என்று சொல்லக்கூடிய இந்த மூடகங்கள், அதாவது இந்த சாம்பல் மாதிரி இருக்கிற ஐட்டம்லாம் போட்டு இந்த நீராவி போக்கை கட்டுப்படுத்துவார்கள். ஸோ அந்த வேலைகள்லாம் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சில கிளைகளை வெட்டி விடுவார்கள். அதனால் அதன் மூலம் நீராவி போக்கு ஓரளவு குறையும் அப்படின்ட்டு. திருப்பி மழை வரும்போது நல்லா வளர்ந்து விடும். அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அப்புறம் மழை காலங்கள் எவ்வளோ நாள் இருக்குன்னு வைத்துக்கொண்டு அதற்கேற்றவாறு பயிர் செய்வது தான் ரொம்ப சிறந்த வழி என்பது. ஸோ மழையே இல்லாத இடத்துல கூட பயிர் செய்கிறாங்க. அது வேறு கதை. இஸ்ரேல் நாட்டிலாம் அது பெரும்பாலும் ஒரு பாலைவன பகுதி தான். அங்கே வந்து நீராவியே போக்கு இல்லாத இருக்கணுங்கிறதுக்காக மேலே ஒரு ஷெட்டு மாதிரி போட்டுருவாங்க. ஷெட்டு மாதிரி போட்டு அடுத்தது வந்து நம்ம அவங்க சொட்டு பாசன மாதிரி தான் பண்ணுவாங்க. நீர் பூமிக்கு அடியில் அந்த போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் ஷீட் வச்சுருப்பான். அப்புறம் எவ்வளோ உரம் போடணுமோ அதை இன்ஜெக்ஷனை போடுற மாதிரி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வளர்ப்பு முறைகளும் உண்டு. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறதில்ல. இருந்தாலும் இந்த வானிலை என்பது முக்கிய காரணம், அதில் சந்தேகமே கிடையாது. இந்தியாவோட பேக் போன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா அக்ரிகல்ச்சரோட பிரெயின் வந்து இந்த மெட்ராலஜி டிவிஷன் அப்படிங்கிறது தெரிய வருது இல்லையா? கண்டிப்பா. நான் கூட ரீசெண்டாக ஒரு சர்வே எடுத்தோம். நாங்கள் ஒரு கிராமத்துக்கு போய் ஒரு வாரம் அங்கேயே தங்கி அந்த கிராமம் முழுக்க வந்து அவங்களோட முக்கியமான தொழிலே வந்து இந்த விவசாயம் மட்டும்தான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கும் அவ்வளோ நிலம் இருந்துச்சு. அவ்வளோ நிலத்துலையுமே சும்மாவே இருந்துச்சு. எதுவுமே வந்து பயிர் செய்யவே இல்லை, எதுலையுமே வேலையை ஆரம்பிக்கவே இல்லை. என்னன்னு ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது வந்து சொன்னாங்க, எங்களுக்கு சொந்தமாக கிணறு கூட இருக்கு, ஆனால் அந்த கிணறுலேருந்து வர தண்ணி எங்களுக்கு பத்த மாட்டேங்குது. நாங்கள் அந்த மழையை தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த மழைக்கான ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் வந்து எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. ஒருத்தரையும் நியூஸ்ல கேட்டு ப்ரெடிக்ட் பண்ணி இல்லை அதை வச்சு டிபெண்ட் பண்ணி நாங்கள் பண்ணும்போதும் கூட எங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த நியூஸ்ல சொல்ற சில விஷயங்கள் வந்து இன்னைக்கு மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி அன்ஃபார்ச்சுனேட்லி பிகாஸ் எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல அது வந்து சரியா இல்லாம கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்படி பாக்குறீங்க? இப்போ வந்து விவசாயிகளுக்கு என்று கிருஷி விக்யான் கேந்திரா என்று சொல்லக்கூடிய நிறைய இடத்துல இருக்கு இந்த மையங்கள். அதன் மூலமாக குறுஞ்செய்திகள் விவசாயிகளுக்கு செல்கின்றன. எஸ்எம்எஸ் என்று சொல்கிற குறுஞ்செய்திகள். அதன் மூலமாக அவங்க தெரிந்து கொள்ளலாம். எந்த பிரச்சனையுமே இல்லை. அவர்கள் ஊரில் அருகில் உள்ள அந்த கிருஷி விக்யான் கேந்திராவில் அவங்க பதிவு செய்து கொண்டால் அவர்களுக்கு குறுஞ்செய்திகள் அவங்களுடைய மொபைல்லையும், எல்லாம் மொபைலும் இல்லாத ஆளே கிடையாது. ஸோ அவங்க அலைபேசியிலே சென்று விடும். அதில் பிரச்சனையும் இல்லை. அடுத்தது இணையதளத்தில் பார்த்து கொள்ளலாம். இணையதளத்தில் வரும் நாட்களுக்கு 3 நாட்களுக்கு 5 நாட்களுக்கெல்லாம் வானிலை ஒவ்வொரு தளங்களையும் எவ்வாறு இருக்கும் கொடுத்துருக்காங்க. அதை வைத்துக்கொண்டு தெரிந்து கொள்ளலாம். பிரச்சனையே இல்லை இப்போலாம். சரி, இப்போ நான் வந்து ஒரு குழந்தைகளுக்காக வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்க போகிறேன் சார். என்னன்னா எல்லா குழந்தைகளுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருப்பாங்க. டீல உட்காந்து நாளைக்கு இப்போ ரமண சார் சொல்லிட்டாரு, கனமழைன்ட்டாரு, அப்போ நாளைக்கு எனக்கு ஸ்கூல் லீவ் விட்டுற போகிறாங்க அப்படின்னு ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அங்கே மழை பெய்யாமல் போயிடும். அது ஏதோ நிறைய பிரச்சனை இருக்கலாம், அது அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலுமே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இப்போ வந்து ஒன்று சொல்கிறேன், மழைக்கும் லீவுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க.
மழை பெய்து ரோடு மோசமானதான் அந்த ஆட்சியர் இந்த விடுமுறை விடுகிறார்கள் ஒன்று. அடுத்து தாழ்வு நிலையெல்லாம் இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து மழை என்பது லேட் நைட் அதிகாலையிலையும் நள்ளிரவுல தான் மழை வரும். பகல் நேரத்தில் மழை இருக்காது. அதனால் ஸ்கூல் லீவ் விட்டாங்க, மழை வரலைங்கிற கொஸ்டினே கிடையாது. கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் மழையை எதிர்பார்க்க முடியாது டைமில். அதுதான். அடுத்தது வந்து ஒரு கனமழைன்னு சொல்கிறது ஓரிரு இடங்களுக்கு தான் சொல்கிறோம். அதாவது பரப்பளவில் 25 விழுக்காடும் குறைவான இடங்கள்லாம் கனமழைன்னு சொல்லுவோம். இப்போ வந்து கடலோர மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழை பெய்யுமே 7 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழை என்பது. அது வந்து 2 இல்லை 3 ஊர்கள், இல்லை ஒரு 5 ஊர்கள் வரலாம், ஒரு 10 ஊர்கள் வரலாம். இருந்தாலும் விகிதாச்சாரம் படி பார்த்தா 25 விழுக்காடு குறைவாக இருக்கும். இதெல்லாம் எதுக்காக அதை கொடுக்குறோன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதுக்கு தான் அந்த கனமழை என்ற அறிவிப்பு வரும். ஒரு சில இடங்கள் அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து 50 விழுக்காடும் குறைவான இடங்களில் வர மழையை தான் 25 முதல் 50 49 வரை ஒரு சில இடங்கள். 25 விழுக்காடும் குறைவாக இருந்தால் ஒரு இடங்கள். ஸோ அநேக இடங்கள்னும் போது கண்டிப்பாக அதிகமாக எதிர்பார்க்கலாம். 50 விழுக்காடுக்கு மேலே உள்ள இடங்கள் மழை வர வாய்ப்பு உண்டு. ஸோ அதை வைத்துக்கொண்டு ஓரளவுக்கு தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது எந்த மாவட்டத்தில் மழை வரும்னு உங்களுக்கு டவுட் வரும். ஒவ்வொரு மாவட்டமாக இந்த அறிக்கையில் 1 நிமிடம் சொல்ல முடியாது, ஒவ்வொரு ஊரில் வரும்னு சொல்ல முடியாது. கொடுக்கக்கூடிய நேரமே 1 நிமிடம் தான். அதனால் எங்களுடைய இணையதளத்துக்கு சென்று மாவட்ட வரையாக கொடுத்துருப்போம், இந்த மாவட்டத்தில் மழை இருக்குமா இல்லையா என்று. அடுத்தது அந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யுமான்னு கொடுத்துருப்போம். அதை பார்த்து மக்கள் தெரிந்து கொள்ளலாம். சார், இன்னைக்கு நீங்கள் ரமணன் சார் எங்கள் ஷோக்கு வந்திருக்கீங்க. வெதர், வானிலை, மழை, புயல் அப்படின்னு சீரியஸாக நிறைய விஷயங்கள் பேசினாலும் கூட இந்த ஷோ இன்னும் ஸ்பெஷல் ஆகணும் அப்படின்னா உங்கள் பாணியில், உங்கள் ஸ்டைலில் இன்னைக்கு எங்களுக்கு வெதர் ரிப்போர்ட் நீங்கள் சொல்லி ஆகணும் எங்களுக்காக. சொல்லுங்கள். இன்றைக்கான வானிலை வந்து வறண்ட வானிலை தான். நாளை மறுநாள் வந்து தென் கடலோர மாவட்டங்களையும் டெல்டா மாவட்டங்களையும் மழை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் நாளை மறுநாள் நாளை அப்படின்னு வச்சுங்க அன்றைக்கு கொடுக்குறேன்னு வச்சுருந்தீங்கன்னா கூட தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். சார், நான் ஏன் இதை கேட்டேன் அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்டே கொடுத்தாலும் கூட நிறைய ஒரு முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக சொல்லிட்டுமே அப்படின்ற ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இருக்கிற அத்தனை காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸையும் அத்தனை நம்பர்லேருந்து கரெக்டாக நீங்கள் வந்து மனப்பாடமாக சொல்லி ஆகணும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய டாஸ்க் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். அதனால தான் உங்ககிட்ட கேட்டோம். அடுத்தது ஒரே ஒரு ஊடகம் மாத்திரம் இல்லை, நிறைய 20 ஊடகம் 25 ஊடகம் இருக்குது. சில ஊடகங்கள்லாம் என்னன்னா, சார் அங்கேருந்து வரும்போது லேட் ஆகிடுச்சு சார், எங்களுக்கு ஒரே ஒரு வேன் தான் இருக்குது சார், மற்ற யூனிட்லாம் இல்லை சார் இன்றைக்கி, இந்த மாதிரி சொல்லுவாங்க. எடிட்டர் கேட்குறானுமாங்க. ஸோ ஒரு 20 யூனிட்டை முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு யூனிட்டாக ஒவ்வொருத்தரும் வருவாங்க. எனக்கு ஃபினிஷ் ஆகிடுவேண்ணா, அது கூட ஒவ்வொருத்தருக்கும் இதை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதுலேயே உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும் அப்படின்றீங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் மாறும் இல்லையா வானிலை, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். அடுத்து ஆங்கிலத்தில் சில பேருக்கு சொல்லணும். ஆமாம், அது வேற. வழக்கமாக நம்ம சென்னையில் வந்து வெதர் பார்த்தீங்கன்னா 45 அப்படி போய்கிட்டே இருக்கும்ல ராஜி. திடீர்னு ஒரு தகவல் படித்தேன். என்ன அப்படின்னா 1969 ஜனவரி 27 வந்து சென்னையில் 15 டிகிரி செல்சியஸ் இருந்திருக்கு. அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த டேட்டா பேஸ் வந்து அன்றைக்கி ஒரு வெதர் மேன் பக்கா வச்சிருந்தாலும் நீங்கள் நமக்கு தெரியுது இல்லையா? கண்டிப்பாக. இன்னும் நிறைய எக்கச்சக்கமான டவுட்ஸ் இருக்குது. பாதி டேர்ம்ஸ்லாம் என்ன அப்படின்னே தெரியல. பிகாஸ் வெதர் ரிப்போர்ட் அப்படின்னா வந்து சில வார்த்தைகள் மட்டுமே நம்ம நியூஸில் கேட்டிருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி இதில் அவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது. அதை பற்றின டெக்னாலஜி நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்குது. அதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது உங்கள் புதிகம் எஃப்எம் இனியவை என்று. வெல்கம் பேக். இது உங்கள் புதிகம் எஃப்எம் இனியவை என்று வித் மீ ராஜி அண்ட் ராம். இன்னைக்கு வந்து நம்ம வெதர் ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அது வந்து டெய்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி எத்தனையோ விஷயங்கள் அதில் இருக்கு. நம்ம கவனிக்க வேண்டிய டெக்னாலஜி பேஸ் பண்ணி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அப்படின்றத சொல்றதுக்காக நமக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். சரி, நீங்கள் சொல்லும் போது வந்து மாற்றங்கள் அப்படிங்கிறத பற்றி நிறைய சொன்னீங்க. ஸோ இப்போ வந்து கிளைமேட் சேஞ்சுக்கும் வெதருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதாவது வெதரும் கிளைமேட்டும் வந்ததுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்சு போகலாம். இன்று மழை வருமா இல்லைங்கிறது வெதர். பல நாட்களுடைய தரவுகளின் அடிப்படையில் சொல்ல சராசரி தான் கிளைமேட்டு. இப்போ வந்து இன்றைக்கு நான் வந்து ஜெர்மனி போகணும் அப்படின்னாக்கா உலன் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுப்பேன். இதே ஒரு 6 மாதம் கழித்து ஆஸ்திரேலியா போகணுன்னு வச்சுங்க, அந்த இடத்துல அப்போ வெதர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறது தான் கிளைமேட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ட்ரெஸ்ஸு பிரத்யேகமாக எடுத்து வச்சுக்கணும்னா அதுதான். ஸோ வந்து பல நாட்களுடைய அடிப்படை சராசரி அடிப்படைங்க என்பது காலநிலை என்று சொல்லக்கூடிய கிளைமேட். ஸோ இப்போ இந்த கிளைமேட்டை வந்து பல வருடங்களாக எடுத்துட்டிங்கன்னா இந்த மாறுபாடு இருக்குது. அதற்கு காரணம் என்னென்னா நகரமயமாதல் ஒன்று, உலகளாய வெப்பமயமாதல் ஒன்று. நகரமயமாதல்னாக்க முன்னாடி வந்து வெறும் வனங்களாக தான் இருந்தது.
இப்போதெல்லாம் அந்த முன்னேற்றத்தின் காரணமாக கட்டிடங்களாக மாறிவிட்டன. கட்டிடங்களாக மாறியதன் காரணத்தினாலே வெப்பநிலை உயர்ந்து விட்டது. அதான் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுகின்றோம். அடுத்தது வந்து இந்த உலகளாவிய வெப்பநிலை மாறினா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். சில வாயுக்கள் அதிகமாகி அதன் காரணமாக உலகத்துடைய வெப்பம் அதிகமாகும்னு சொல்கிறோம். இந்த மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் அதிகமாகிறதுனால. ஸோ அதனால் இந்த வெப்பம் அதிகமாகிறதுங்க தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மழையான அளவை பொறுத்தவரையிலும் சில வருடங்கள் குறைவாக, சில வருடங்கள் அதிகமாக இருக்கும். அதில் ஒரு பெரிய ஒரு அதிகமாக கொண்டே இருக்கின்றது, குறைந்தே கொண்டே இருக்குன்னு சொல்ல முடியாது, மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் இந்த வெப்பத்தை பொறுத்தவரை அதிகமாக இருக்குது தான் இந்த காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். எதிர்காலத்தில் வெப்பம் அதிகமாகும்னு சில வல்லுநர்கள் கணித்துள்ளார்கள். ஸோ அதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றக்கூடுமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி அடிக்கிறது. கண்டிப்பாக மாற்ற வேண்டிய அவசியம் வருகின்றது. அதான் காலநிலைக்கான மாற்றங்கள் அப்படின்னு. ஸோ அதை சொன்னாக்க நம்ம வந்து என்ன பண்ணணுன்னாக்க, ஒன்று அந்த வெப்பம் உயர்வதை கட்டுப்படுத்த வேண்டும். கட்டுப்படுத்தணும்னு என்னன்னாக்க இயற்கையோடு இசைந்த வளர்ச்சி, இந்த மரங்களை நிறைய பேணி வளர்க்க வேண்டும். அடுத்து இந்த வாயுக்களை கட்டுப்படுத்த வேண்டும். அதை கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லைன்னா அடாப்ஷன் நம்மளால் பண்ண முடியும்னா அதோடு ஒத்து போயிடுறது. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறது முக்கியம். ஆமாம் சார், நேச்சுரல் ஃப்ரெண்ட்லிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் கண்டிப்பாக சார். இப்போ வந்து ராஜி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபோர்காஸ்ட் அப்படின்னாலே இப்போ பெரிய தீர்க்கதரிசிப்பா நடக்க போகிறத முன்னாடியே சொல்கிறான் அப்படின்வாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ ஷேர் பண்ணி உட்காந்துருக்கோம் இல்லையா, நம்ம நடக்க போகிறது எல்லாத்தையும் முன்னாடி இப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதே இப்படி இருக்குன்னா இதை பற்றி படித்தா எப்படி இருக்கும்ல. கண்டிப்பாக ராம், இப்போ வந்து மித்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் நாங்கள் வந்து இன்டர்வியூ பண்ணும்போதே கூட என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும், டெசிக்னேஷன்ஸ் இப்படி இருக்கும், இது படித்தா இந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே போகலாம், இதில் வேலை வாய்ப்பு இப்படிலாம் இருக்குது அப்படின்றதுல ஓரளவுக்கு எங்களுக்கு நாலேஜ் இருக்கும். ஆனால் இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நியூஸில் பார்க்குறோம், ஒருத்தர் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். இது என்ன மாதிரியான கோர்சஸ் வந்து படித்தா இந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே போகலாம், இதில் வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு? இந்தியாவை பொறுத்தவரையிலும் இது வந்து எம்எஸ்சி மெட்ராலஜின்னு படித்தா இந்த துறையில் ஆராய்ச்சியும் பண்ணலாம் போகலாம். வானொலி துறையை பொறுத்தவரையிலும் அவங்க எடுக்கும்பொழுது அது இன்ஜினியரும் எடுப்பாங்க, ஏன்னா ரேடார் பண்ணுற கருவிகள் இருக்குது. அடுத்தபடியாக இயற்பியல், ஃபிசிக்ஸ், இல்லாட்டா கணிதம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவர்கள், சிவில் இன்ஜினியரிங், அந்த டேம் ஹைட்ராலஜிலாம் அந்த மாதிரி நீரியல் துறைக்கு அந்த மாதிரிலாம் எடுப்பாங்க. அடுத்தது வந்து இந்த துறை மட்டும் இல்லாத இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ராலஜின்னு சொல்லக்கூடிய ஆராய்ச்சி நிறுவனங்கள் இருக்குது. அடுத்து பல்கலைக்கழகங்களில் இந்த ஆராய்ச்சிகள் நடைபெறுகின்றன, அங்கேயும் வாய்ப்புகள்லாம் உண்டு. இருந்தாலும் வேலை நடைகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை, வேலை நிலை அதிகம். காரணம் நாங்கள் தனியார் வானிலை துறைகளும் உண்டு. ஸோ அந்த தனியார் வானிலை துறைகள் இந்தியாவில் வந்தால் மக்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் சொல்லலாம். அடுத்தது வந்து இவங்களுடைய பணி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து அங்கெல்லாம் ஏன் தனியார் வானிலை துறைகள் அதிகம் வந்ததுனாக்க, ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து அவங்க வானிலை நம்பியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எலக்ட்ரிசிட்டி போர்டுன்னு சொல்கிறோம், மின்சாரம் வாரியம் இருக்குது. அவங்க சிறப்பாக வந்து பயன்படுத்தி கொள்ளலாம், வேலைநாளெலாம் அப்படி தான் பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் தெர்மல் பவர் பிளான்ட் இருக்குது, அந்த பவர் பிளான்ட்டில் வந்து கரியை போட்டு தான் நம்ம தயார் பண்ண போகிறோம். அதேமாதிரி டேமில் வாட்டரை திறந்து விட்டால் உங்களுக்கு வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் வரப்போகுது. இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் கட்டுப்படுத்த முடியும், டேமை திறந்து விடுறத மூடலாம். அதே மாதிரி குறைவாக நீங்கள் நிலக்கரையை பயன்படுத்தலாம், அப்போ உங்களுக்கு பவர் அவுட்புட்டும் குறைஞ்சி விடும். அது எப்போ பண்ணலான்னாக்க, வரும் நாட்களில் காற்றின் வேகம் அதிகமாகி காற்றாலைகள் மூலம் அதிகமாக நம்மளுக்கு பவர் வரும்னு தெரிஞ்சுனிங்கன்னா, அதே மாதிரி மேகம் இல்லாத சூழ்நிலை இருந்து நிறைய சோலார் பவர் வரும்னு தெரிஞ்சுனிங்கனாக்க, சூரிய ஒளி வரும்னு தெரிஞ்சுனிங்கன்னா இது ரெண்டத்தையும் கட்டுப்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி இந்த வானிலை தரவுகளை வைத்துக்கொண்டு வரும் நாட்களில் காற்றின் வேகம் எவ்வாறு இருக்கும், தெளிவான வானம் இருக்குமான்னு வைத்துக்கொண்டு இதை கட்டுப்படுத்துவதன் மூலம் நீங்கள் இங்கே சேமிக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் சேமித்து வைக்க முடியாது, அவுட்புட் வந்து அது அப்படி வெளியில் போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம துறையெல்லாம் பயன்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. இல்லை நிறைய செய்கின்றார்கள் மேலை நாடுகளில். அடுத்ததுக்கு படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா பல்கலைக்கழகம், கொச்சின் யூனிவர்சிட்டிலாம் எம்எஸ்சி மெட்ராலஜி, எம்டெக் அட்மாஸ்பியர் சயின்ஸ் இருக்குது. ஐஐடி சிறந்த நிறுவனங்களாக திகழ்கின்றன. கரக்பூர் ஐஐடி, டெல்லி ஐஐடி, அங்கே எம்டெக் அட்மாஸ்பியர் சயின்ஸ் இருக்குது. அடுத்தது நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற வேளாண் பல்கலைக்கழகம் இருக்குது இல்லையா, அங்கேயும் அக்ரிகல்ச்சர் மெட்ராலஜி சொல்லக்கூடிய இந்த வேளாண் வானிலை துறைக்காக அவங்க முதுகு அறிவியல் பட்டம் வச்சுருக்காங்க. அது மாதிரி நிறைய பல்கலைக்கழகங்கள் உள்ளன. ஸோ இங்கெல்லாம் படித்து நம்ம வந்து வாய்ப்பு, இந்தியாவில் இருந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். இல்லாட்டா வெளிநாடுகளிலும் சென்று ஆராய்ச்சிகள் செய்து அங்கேயும் வேலைக்கு செல்லணும்னா செல்லலாம், வாய்ப்புகள் உண்டு.
சார் சொல்றது இது அல்டிமேட் அப்படின்னு தெரியுது இல்ல ராஜு, இங்க இருந்தா எல்லா டிவிஷனுக்குமே இன்ஃபர்மேஷன் போகுது அப்படிங்கிறது தெரியுது இல்லையா? கண்டிப்பா. ஒரு இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா கடைசி செக்மெண்ட் வந்து வெதர் ரிப்போர்ட்கான செக்மெண்ட். அதுல வந்து சென்னை வானிலையினுடைய இது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அதையும் தாண்டி இது ஒரு அலாமாவே டெய்லி இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கான விஷயம் என்ன அப்படின்றத பாக்குறது மட்டும் இல்லாம டெய்லி இது ஒரு அலாமா நமக்கு இருந்துட்டு இருக்கு. சுனாமி வருதுன்னு சொல்றோம், சென்னையில இன்னும் பனி வந்து அடங்கலன்னு சொல்றோம், இல்ல எக்கச்சக்கமா வெயில் இருக்குன்னு சொல்றதுல ஏன் அப்படின்னா எங்கேயோ எப்பயோ பண்ண நம்மளோட தப்புகள் தான். நம்ம சின்ன சின்ன தப்புகள் பண்றோம், இந்த நேச்சருக்கு நம்ம செய்யறது தீங்கு இதெல்லாம் தான் நமக்கு வந்து ரிவெஞ்சா கொடுக்குது அப்படின்னே சொல்லிட்டு இருக்கலாம். இந்த அலாமா வந்து இன்னைக்காக மட்டுமே நம்ம பயன்படுத்தாம ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் பார்த்து சார் சொன்ன மாதிரி அதுக்காகவும் சேர்த்து நம்ம வந்து முயற்சித்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து நல்லதா அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். ரமணன் சார் உங்களுக்கு ரொம்பவே பெரிய நன்றி. இன்னைக்கு எங்களுக்காக ரிப்போர்ட் கூட நீங்க சொன்னீங்க அழகா. எங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்றதையும் சொன்னீங்க. ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ சார். அப்போ அடுத்து வந்து வெப்சைட் பார்க்கணும் இல்லையா? என்ன வெப்சைட் எடுத்துட்டு? ஆமாம் ராஜி, நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெதர் மேன்ஸ் டேல இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்டமான ஒரு வெப்சைட் தான் நான் எடுத்து வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா in.weather.com. ஓகே, நான் ஸ்பெல் பண்ணிடுறேன். in.weather.com. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இது யாருக்கு பயன்படும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் பசங்களாக இருக்காங்க இல்லையா, நாளைக்கு எனக்கு லீவ் விடுவாங்களா இல்லையான்ற டவுட் இருக்கும் இல்லையா, அவங்களும் உடனே இது உள்ளே போயிட்டு பார்த்தாங்கன்னா மழை பெய்யுமா பெய்யாதா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இருக்கும். அது மட்டும் இல்லை ராஜி, நமக்கு இதில் வந்து மேப்ஸ் இருக்கும். ஸோ எந்த ஊரில் இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது, என்ன கிளைமேட் இருக்குங்கிற ஃபுல் டீட்டெயில் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இது ஒரு ஆப்ஸ் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி வச்சு நம்ம ஈஸி ஆக்சஸும் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ நாளைக்கே நான் வந்து பக்கத்து ஊருக்கு போகணும் இல்லை இந்தியாவில் எங்கெங்கே சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட வெதர் ரிப்போர்ட்டோட கிளம்பலாம் இல்லையா? அதுக்காக தான் இந்த வெப்சைட் இருக்கு. கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே ஆன்லைன் போறவங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும்? கண்டிப்பா ராஜி, நம்ம வெதர் மேன்ஸ் டேல வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா, அவங்களுக்கு நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய கருத்துக்கள், அதாவது அது எப்படி இருந்தாலும் சரி, ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி, இந்த ஆன்லைன் போறவங்க அதை அப்படியே மெயிலில் போட்டு விட்டாங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? எஸ், feedback@puthiyugam.tv அப்படின்ற மெயில் ஐடிக்கு உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை எங்களுக்கு அழகாக அனுப்பிடுங்க. ஒரு வேளை என்னால் ஆன்லைனாக போக முடியாது, எனக்கு இன்டர்நெட் வசதியெல்லாம் இல்லை, ஆனால் நான் கையால் மட்டுமே உங்களுக்கு எழுதி அனுப்புவேன் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் கூட இந்த அட்ரஸ்க்கும் இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். கண்டிப்பாக ராஜி, இப்போ நமக்கு வந்து இந்த ஃபீட்பேக் வந்துச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து அடுத்த லெவல் போயிடலாம். அப்படியே வந்து இப்போ நம்ம நாளைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? எஸ், ஆமாம், இதோட கிளம்பலாம். இன்னைக்கான விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு ரமணன் சார் வந்திருக்காங்க. அது வெதர் ரிப்போர்ட் வந்து நியூஸில் மட்டும் பார்க்குறதோட இல்லாமல் அவங்களோட ஒரு இன்டர்வியூ நம்ம முடிச்சாச்சு. இனிமேல் நாளைக்கான விஷயங்கள், நாளைக்கான டே என்ன அப்படின்றதெல்லாம் ரிசர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரதான் அடுத்த வேலை. இதோட கிளம்பிடலாம். இது உங்கள் புதிகம் FM இனியவை இன்று வித் ராஜி அண்ட் ராம்.